ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனா விலாக்ஸ்லேருந்து சோனாலி பேசுகிறேன். இதே மாதிரி தலை கொதிக்கிற அளவுக்கு பருப்பு மாங்காய் போட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி எல்லாம் சமைக்கிறேனும் அதில் முக்கால்வாசி டிஷ்க்கு கடுகும் சீரகமும் ஆட் பண்ணிக்குவேன். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதில் நான் பாதி சேர்த்துருக்கேன். நீங்களும் பாதி சேர்த்துக்கோங்க. பாதி போட்டுட்டு அதை நல்லா வணக்கி விட்டுருங்க. அது நல்லா வதங்கணும். வதங்கி அது கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கண்ணாடி பதத்தில் வந்ததுமே கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போது இதில் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதையும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது 4ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா திருப்பியும் வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்து அந்த மசாலா ஃபுல்லாக அந்த மாங்காயில் இறங்கணும். அப்போ தான் கொஞ்சம் குழம்புல மாங்காய் நம்ம கடிக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு தன்மையாக இருந்தாலும் காரம் சாரமாக நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்குங்க. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை அப்படியே இதில் கடைஞ்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவும் சேர்த்த வேண்டாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்திட்டு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். நான் எனக்கு தேவையான அளவு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்களும் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூடான சுவையான பருப்பு மாங்காய் குழம்பு தயார். நான் வந்து அப்போவே சாம்பார் பொடி சேர்க்கலை, அதனால் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் அப்போ மசாலா சேர்க்கும் போதே சாம்பார் பொடியும் சேர்த்துருங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போது இதை கலந்து நல்லா தலை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சூடான பருப்பு மாங்காய் குழம்பு ரெடி. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ரெசிபீஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸை அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.